தமிழ் ஜனம் நேர்களுக்கு வணக்கம். நடிகர் பிரகாஷ் ராஜ் ஒரு பதிவை இன்னைக்கு ஷேர் பண்ணியிருக்காரு. அந்த ஷேர் பண்ண பதிவில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, மோடி அவர்கள் சொல்றாராம், நான் ஸ்கூல் படிக்கும் போதே ரோபோ ஒன்றை உருவாக்கியிருக்கேன், அதுக்கு எனக்கு மெடலும் கிடைச்சது அப்படின்னு மோடி சொன்னதா ஒரு பதிவை பிரகாஷ் ராஜ் அவர்கள் ஷேர் பண்ணியிருக்காரு. இப்போ உங்களுக்கு தோணலாம், மோடி அவர்கள் 1960s பள்ளிக்கூடத்துல படிச்சிருப்பாரு, அந்த காலத்துல ஏது ரோபோட்டிக், எப்படி அவர் ரோபோ செஞ்சிருப்பாரு, அப்போ மோடி அவர்கள் பொய் சொல்றாரு அப்படின்னு நினைக்கிறீங்க. கரெக்டா? இதே மாதிரிதான் நிறைய பேரும் நினைச்சு பிரகாஷ் ராஜ் அவர் போட்ட பதிவுக்கு கீழே கமெண்ட்ஸ்ல மோடி அவர்களை திட்டி 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 பதிவு போட்டிருக்காங்க. இப்ப நான் ஒரு உண்மையை சொல்லவா, மோடி அவர்கள் எங்கேயுமே நான் பள்ளிக்கூடத்துல படிக்கும் போது ரோபோ செஞ்சேன் அப்படின்னு சொல்லவே கிடையாது. சோ பிரகாஷ் ராஜ் அவர்கள் ஷேர் பண்ண பதிவு அப்படின்றது ஒரு ஃபேக் நியூஸ். அப்ப பிரகாஷ் ராஜ் அவர்கள் மோடியை இழிவுபடுத்துறதுக்காகத்தான் இந்த நியூஸை ஷேர் பண்ணாரா அப்படின்னு கேட்டா, பிரகாஷ் ராஜனுடைய டார்கெட் மோடி கிடையாது, இந்தியா நடத்தின ஏஐ சம்மிட். இன்னைக்கு இந்தியாவினுடைய வளர்ச்சி அப்படின்றது ஏஐ துறையில அபாரமா இருக்கு. அதனுடைய வெளிப்பாடாகத்தான் ஏஐ உச்சி மாநாடு டெல்லியில சிறப்பா நடைபெற்றது. உலக தலைவர்கள் எல்லாருமே இதுல கலந்துகிட்டாங்க அப்படின்றதையும் நம்ம பார்க்கிறோம். இந்த சம்மிட்டை எப்படியாவது இழிவுபடுத்தணும் அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டாங்க. அரை நிர்வாணமா கூட காங்கிரசினுடைய இளைஞர் அணி போராட்டம் பண்ணாங்க. எல்லாமே ஃபெயிலியர். இந்த சூழ்நிலையில தான் காங்கிரஸ் யூத் விங்கோட ஒரு வாட்ஸ்அப் ஸ்கிரீன்ஷாட் வெளியாச்சு. அதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னா, இந்த ஏஐ உச்சி மாநாட்டை இழிவுபடுத்தி பதிவு போடுறவங்க, ரீல்ஸ் போடுறவங்க, இவர்களுக்கெல்லாம் ஒரு குறிப்பிட்ட தொகை வழங்கப்படும் அப்படின்றது அந்த ஸ்கிரீன்ஷாட்ல குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ இந்த ஸ்கிரீன்ஷாட் வெளியான அதே நேரத்தில் நீங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, பிரகாஷ் ராஜ் அவர்களினுடைய இந்த பிஎம் மோடியை பத்தின பதிவும் வெளியாகி இருக்கு. இதுல இருந்து ஒரு விஷயம் மட்டும் நமக்கு புரியுது, தன்னைத்தானே ஒரு நேர்மையான அரசியல்வாதி அப்படின்னு ப்ரொஜெக்ட் செய்து கொள்ளக்கூடிய பிரகாஷ் ராஜ் அவர்களினுடைய நேர்மை இங்க சந்தேகத்துக்குள்ளாகுது. அது மட்டும் இல்ல, பிரகாஷ் ராஜ் அவர்களே பல மேடைகள்ல பாஜகவை ஆதரிப்பவர்கள், குறிப்பா மோடியை ஆதரிப்பவர்கள் வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டியை சேர்ந்தவர்கள் அப்படின்னு விமர்சனத்தை முன் வச்சிருக்காரு. அதாவது இவங்க எல்லாமே வாட்ஸ்அப்ல வர பதிவுகளை ஃபார்வர்ட் பண்றவங்க, யாருக்குமே உண்மை என்னன்னு தெரியாது அப்படின்ற ஒரு விமர்சனத்தை பிரகாஷ் ராஜ் அவர்களே வச்சிருக்காரு. அதே பிரகாஷ் ராஜ் தான் இப்போ மோடி அவர்களை பத்தி ஃபேக்கா ஒரு பதிவையும் ஷேர் பண்ணியிருக்காரு. இப்போ பிரகாஷ் ராஜ் எந்த வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டியில படிச்சுட்டு வந்தவர் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அதை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. தமிழ் ஜனம் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.